கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் பார்க்கிறோமே. பிழைப்புக்கேற்ற வார்த்தைகளை இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பியருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அவன் கெட்டு போகாமல். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பிழைக்க வேண்டும், எல்லாரும் வாழ வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொல்லுகிறது. இயேசுவை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி அவரை பாருங்க பாவமாக்கி சாபமாக்கி நம்முடைய பாவத்தை அவர் மேலே சுமத்தி, நம்முடைய சாபத்தை அவர் மேலே சுமத்தி, நம்முடைய வியாதியை அவர் மேலே சுமத்தி, நம்முடைய தரித்திரத்தை அவர் மேலே சுமத்தி, பாருங்க எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்க ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எனவே பாருங்க, ஒரு மனுஷனோ அல்லது ஒரு மனுஷியோ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது கெட்டு போன அந்த வாழ்க்கை, கெட்டு போன அந்த குடும்பம், கெட்டு போன அந்த திருமண உறவு, கெட்டு போன அந்த சரீரம் பாருங்க வாழ்வடைய ஆரம்பிக்கிறது, சுகமடைய ஆரம்பிக்கிறது. எனவேதான் ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ முதலாவதாக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாருங்க, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது மதத்திலே சேருவதல்ல. விளங்குச்சு? மதத்துல சேருவது கிடையாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது பாருங்க உங்களுடைய தலைவிதி மாறுகிற ஒரு நேரமாகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரம்தான் இந்த இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற நேரமாகும். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக, உங்களுடைய எதிர்காலம் நன்றாயிருப்பதற்காக நீங்கள் இயேசுவை ஆண்டவராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கால வேளையில் இருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார், உங்களை சுகமாக்குவார், உங்களை உயர்த்துவார், உங்களுடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கட்டளையிடுவார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளம் தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள், வீட்டுக்கு வீடு தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். பாருங்க, ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு விதமா இருக்கிறார்கள். இந்த தகப்பனை போல அந்த தகப்பன் இல்ல, அந்த தகப்பனை போல இன்னொரு தகப்பன் இல்ல. பாருங்க, இதெல்லாம் பார்த்து பாருங்க மனிதர்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். இந்த பரலோக தகப்பன் இப்படித்தான் இருப்பாரோ என்று பாருங்க மக்கள் குழம்பி போய் விடுகிறார்கள். அந்த குழப்பமெல்லாம் நீங்கணும், குழப்பம் நீங்கி நீங்க நல்லா இருக்கணும். அதுக்காக தான் இந்த சத்தியத்தை என்ன செய்யறோம்? நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே நம்முடைய தகப்பன் பாருங்க இந்த உலக தகப்பனை போல இல்ல, அவர் நல்ல தகப்பனாக, அன்பின் தகப்பனாக, இரக்கங்களின் தகப்பனாக, ஜோதிகளின் தகப்பனாக, அவர் மனதுருக்கத்தின் தகப்பனாக, அன்பின் தகப்பனாக இருக்கிறார். எனவே அதை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும் ஜெபிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபையின் விசுவாசிகளுக்கு
ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசிய சபை விசுவாசிகளுக்கு ஏராளம் தேவைகள் இருந்தது. அந்த தேவைகளுக்கெல்லாம் அவர் ஜெபிக்கவில்லை. ஒருவேளை ஜெபித்திருக்கலாம், ஆனால் அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் பாருங்க, இங்கே அவர்களுக்காக பவுல் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறார். சரி, எதற்காக இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தந்தருளும்படியாக பவுல் ஜெபிக்கிறார் என்றால், அப்பாவை அறிந்து கொள்வதற்காக, தகப்பனை அறிந்து கொள்வதற்காக, பிதாவை அறிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஜெபிக்கிறார். சரி, ஏன் இந்த பரலோக தகப்பனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பாவை, இந்த பரலோக தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் நம்முடைய வாழ்வே அடங்கி இருக்கிறது, நம்முடைய வெற்றி அடங்கி இருக்கிறது, நம்முடைய எதிர்காலம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய சுகம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது, நம்முடைய சமாதானம், நம்முடைய பாதுகாவல், எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோக தகப்பனை அறிகிற அறிவுக்குள்ளே தான் அடங்கி இருக்கிறது. எனவேதான் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, இதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தகப்பனே, உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும், உம்மை அறிந்து கொள்ளும்படி என்னுடைய மனதை திறந்தருளும், என்னுடைய மனது கண்களை பிரகாசமாக்கும் என்று பாருங்க, நாம் அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த பரலோக தகப்பனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், நான் சொல்றேன், நீங்க இருக்கிற விதமா இருக்கவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கை பாருங்க செழிப்பாய் மாறிவிடும், உங்களுடைய வாழ்க்கை சுகமாய் மாறிவிடும், உங்களுடைய வாழ்க்கை சமாதானமாய் மாறிவிடும், உங்களுடைய வாழ்க்கை பாருங்க வெற்றியாய் மாறிவிடும். எனவேதான் இந்த பரலோக தகப்பனை அறிவதற்காக நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் என்பதற்கான 12வது காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 12வது காரியம் என்னவென்றால், ஆசீர்வாதத்தின் தகப்பன். நம்முடைய தகப்பன் யார்? யாருங்க? சாபத்தின் தகப்பனா அல்லது ஆசீர்வாதத்தின் தகப்பனா? ஆசீர்வாதத்தின் தகப்பன். இதிலே சில வசனங்களை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். பிறகு அநேக விசுவாசிகள் ஏன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வீட்டில் இருக்குது. இவ்வளவு இருந்தும் ஏன் இன்னைக்கும் அந்த விசுவாசிகள் தாழ்ந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதற்கான பதிலை நான் போன வாரத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். ஒன்று அறிவு குறைவு, இரண்டாவதாக விசுவாச குறைவு. யாரை குறித்த அறிவு குறைவு? பரலோக தகப்பனை குறித்த அறிவு குறைவு. இரண்டாவது விசுவாச குறைவு. இந்த சத்தியத்தெல்லாம் கேட்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாஸ் நல்ல பிரசங்கம் பண்ணாரு, அதோட முடிஞ்சு. விசுவாசிக்க மாட்டாங்க. எத்தனைக்கு புரிஞ்சு? இன்னைக்கு பாஸ் நல்லா சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? எத்தனைக்கு புரிஞ்சிச்சு? நம்ம அமைதியா இருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ பாஸ்டர் பாராட்டுவதற்காக நீங்க வந்து சபைக்கு வரல, சத்தியத்தை கேட்டு விசுவாசிப்பதற்காக சபைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆமென். பாராட்டு எனக்கு தேவையில்லைங்க. எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு? நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கர்த்தர் பிரசங்கிக்க முடிய அழைத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்கள் அன்பின் நிமித்தமாக கூட பாசம் நல்லா இருக்கு சொல்லலாம், நீங்க ரொம்ப நன்றி. ஆனா அதோட செஞ்சிடாதீங்க, நீங்க விட்டுறாதீங்க. விசுவாசியுங்கள். என்ன செய்யுங்க? இந்த சத்தியங்களை என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள். எனவே இதை குறித்து நான் போன வாரத்தில் பார்த்தோம். அதன் பிறகு நம்முடைய வீட்டிலே சாபம் இல்லை, ஆசீர்வாதம் தான் இருக்கிறது என்பதை நான் பார்த்தோம். உங்க வீட்டில் என்ன இருக்குது? பாஸ்டர் யாரோ தகுட வச்சுட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் எதை வச்சுட்டு போயிட்டாங்க? ஆடாது வெறும் தகரங்க. அந்த தகர அது வாட்டு கடந்து போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அதே இத்து போய் மண்ணோட மண்ணா போயிடும். நீங்க அதை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க எதை பாருங்க? உங்க வீட்டின் மேலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். எதை பார்க்கணும்? எதை பார்க்கணுங்க? உங்க வீட்டு மேல, உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். உங்க தலை மேல இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். உங்க கையில இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும். போன வாரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். எத்தனை பேர் டெய்லி சொன்னீங்கன்னு தெரியல. சொன்னீங்களா?
டெய்லி எந்திரிச்சு உங்க கையை பாருங்க. என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். நான் என்ன செஞ்சாலும் விளங்கும், அது உருப்படும், அது வாய்க்கும், அது சித்திக்கும், அதுல லாபம் வரும்னு சொல்லுங்க. நான் என்ன செஞ்சாலும் வாய்க்காது பாஸ்டர். உங்க வாயை கழுவுங்க. உங்க வாயை முதல்ல ரத்தத்தினால கழுவுங்க. ஆண்டவரே நீ மன்னிங்க ஆண்டவரே, என் வாயை நான் சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. நான் என்ன செஞ்சாலும் என்ன செய்யும், விளங்கும். கம்பெனில இருக்க அசந்து போயிடணும். இந்த ஆள் வந்தாருன்னா இந்த கம்பெனிக்கு ஆசீர்வாதம் சொல்லி கம்பெனில இருக்க என்ன செஞ்சிடணும், அசந்து போயிடணுங்க. அதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரு. சும்மா என்னமோ இருந்த என்னத்தையும் சாப்பிட்ட என்னத்தையும் தூங்கின என்னத்தையும் மண்டையை போட்டு பரலோகத்துக்கு போகணும்னு கிடையாது. நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, உங்க தலைமையில ஆசீர்வாதம் எழுதியாச்சு. உங்க தலைமையில என்ன எழுதி இருக்குது? ஆசீர்வாதம்னு எழுதியாச்சு. அப்படித்தானே? சாபம் இல்ல, உங்க தலையில என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. இதையெல்லாம் போன வாரத்தில் நாம் பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கும் சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். முக்கியமான காரியத்தை இன்னைக்கு எடுத்து காமிக்க போகிறேன். அவங்களுடைய ஆதங்கம்லாம் என்னன்னா, சில ஆட்களுடைய ஆதங்கம், பாஸ்டர் அந்த பொம்பளை வீட்டு வாசல வந்து நின்று மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டான். வர்றேன், விவரத்துக்கு வர்றேன். இப்ப கொஞ்சம் அதுதான் வரப்போ போறேன். இன்னைக்கு அவன் வாயில மண்ணு விழுதான் சொல்லிட்டு போயிட்டான். என்ன செய்யுமோ எனக்கு என்ன தெரியுன்னே தெரியல பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு கைகாலாம் உதறுது பாஸ்டர். வெயிட் பண்ணுங்க, நான் வர்றேன். அதுக்கு தான் வர்றோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நாங்கள் உம்மை தொடாமல் உம்மையே நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்முடனே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். யாரு யார் சொன்னாங்க? அதுதான் விவரம். நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அதான். நீர் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. கவனிங்க, இங்கே அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்களும் ஈசாக்கினிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இந்த அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்களும் அவர்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அவங்க வந்து ஒரு அஞ்ஞானிகள். உலக மனுஷன் பாருங்க, இந்த அஞ்ஞானிக்கு தெரியுது ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. யாருக்கு தெரியுது? ஒரு அஞ்ஞானிக்கு, ஒரு உலக மனுஷனுக்கு தான் தெரியுது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்களா? நீங்களா யாருங்க? ரட்சிக்கப்பட்ட. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நீங்க யாரு? ஆனா விவரம் என்னன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது. ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு தெரியுது இவங்கெல்லாம் யாரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி அவனுக்கு தெரியுது. ஆனா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர். ஒரு சாதாரண ஆள் கிடையாது அவரு. இந்த வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அப்படிப்பட்ட அவராலே நான் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் பாருங்க, உங்க தலையில கையை வச்சு சொல்லுங்க. தலையில கையை வைங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய தலையின் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. ஆமென். உங்க தலைமையில என்ன இருக்குது? பாச தலையில பூ வச்சிருக்கீங்க மாசம், அது இருக்கட்டும் மெத்தாட்ல. அதுக்கு மேல என்ன இருக்குது? பாச தலையில கிளிப்பு குத்திருக்க மாசம், அந்த கிளிப்பு இருக்கட்டும், அது பாட்டுக்கு. உங்க தலைமையில என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குதுங்க. இது உங்களுக்கு விளங்கணும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓகே, இப்போ முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போறோம். நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? சாபத்தை ஆசீர்வாதமாக
மாற்றுகிறவராய் இருக்கிறார். இதற்கு பழைய ஏற்பாட்டிலே அருமையான ஒரு உதாரணம் இருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். என்னாகமம் அந்த பக்கத்துக்கு திருப்பி வச்சுக்கோங்க. என்னாகமம் 22. இதை வாசிப்பதற்கு முன்பதாக இதன் பின்னணியை சொல்லுகிறேன், கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த இவர்களை கர்த்தர் பாருங்க விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நல்லா கவனிச்சுவாங்க. இவ்வாறு அவர்கள் போய் கொண்டிருக்கிற வழியிலே சில ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறாங்க. சில ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு வழி விடாம அவங்களுக்கு குறுக்க நிற்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவ்வாறு போகிற வழியிலே பாலாக் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க திட்டமிடுகிறான். இதெல்லாம் கவனிச்சு வர்றீங்க. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற வழியிலே ஆங்காங்கே பாலைவனத்திலே வனாந்தரத்தில் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போகிற வழியிலே பாலாக் என்கிற ஒரு ராஜா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு அவன் திட்டமிடுகிறான். சபித்தா இவங்க ஒண்ணுமா போயிடுவாங்க, நாசமா போயிடுவாங்கன்னு சொல்லி பாருங்க, சபிப்பதற்கு இந்த பாலாக் ராஜா திட்டமிடுகிறான். அது மட்டுமல்ல, அந்த ஊரிலே பிளேயாம் என்கிற ஒரு மந்திரவாதி இருக்கிறான். பிளேயாம் என்கிற ஒரு மந்திரவாதி இருக்கிறான். இவன் சபித்தால் ஜனங்கள் சபிக்கப்பட்டு போய்விடுவார்கள் என்று அந்த ஊர் ஜனங்கள் நம்பினார்கள். இவன் அந்த பகுதியிலே பிரபலியமாக இருந்தான். எனவே இந்த பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இந்த பிளேயாம் என்கிற மந்திரவாதி அழைச்சிட்டு வர்றான். யார் அழைச்சிட்டு வர்றான்? இன்னைக்கு உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்குறது கூட எங்கே போய் மந்திரிக்க போகலாம் சிலர் ஆட்கள். கவனிச்சு வாங்க. அது அந்த ஊர்ல, அந்த ஊரே அப்படித்தானா? அங்க மந்திரிக்க போயிருக்காளா? அவ என்ன ஆக போது தெரியல பாஸ்டர். ஒன்னும் ஆகாது, விவரத்துக்கு வர்றேன், கவனிச்சு வாங்க. இந்த பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க இந்த பிளேயாமை பாருங்க அழைத்து வருகிறான். அழைத்து வரும் பொழுது இந்த பிளேயாமை கர்த்தர் சந்தித்து அவனை எச்சரிக்கிறார். யாரை எச்சரிக்கிறாரு? இந்த பிளேயாம் என்கிற மந்திரவாதிய கர்த்தர் என்ன செய்யறாரு? அவனை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவனை என்ன செய்யறாரு? எச்சரிக்கிறாரு. கவனிங்க, இந்த எச்சரிப்பிலே கர்த்தர் அந்த பிளேயாம் என்கிற மந்திரவாதிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? 35 கர்த்தருடைய தூதனானவர் பிளேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார். என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ வாயை திறந்து சொல்லணும், இல்லைன்னா உனக்கு தொலைச்சிட்டேன். நீ போ, அவன் கூட அந்த பிள்ளைய பாலாகராஜ் அனுப்பிச்சு வச்சிருக்கானே ஆளு, அவன் கூட சேர்ந்து போ. ஆனா அங்க போய் நின்றுட்டு நீ என்ன சொல்லணும்? நான் என்ன வார்த்தையை சொல்றேனோ அந்த வார்த்தையை மாத்திரம் தான் என்ன செய்யணும்? நீ சொல்லணும். வேற வார்த்தையை சொன்ன நீ என்ன செஞ்ச இன்னைக்கு தொலைஞ்ச என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, பாலாக் என்கிற இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க 3 இடங்களை ஆயத்தப்படுத்துகிறான். நல்லா கவனிச்சுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறாங்க. இவங்க போற வழியில சுத்திலும் மலைகள் இருந்தது, பெரிய பெரிய மலைகள். பாருங்க, இன்னைக்கு தேனியில பாத்தீங்கன்னா மலைகளா நிறைய இருக்கும் இல்லையா? மலைக்கு நடுவில் நம்ம குடி இருக்கிறோம். அந்த மலை மேல நின்று பார்த்தா யார் தெரியும்? இந்த ஊரு தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் தெரிவாங்க. இந்த பாலாகராஜா என்ன பண்றான்னா 3 இடங்களை ஆயத்தப்படுத்துகிறான். மலை உச்சியில கொண்டு போய் அங்கிருந்து பார்த்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு மலை உச்சியில 3 இடங்களை என்ன செய்யறான்? அவன் ஆயத்தம் பண்ணுகிறான். கவனிங்க, இந்த 3 இடத்திலும் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு இந்த பிளேயாம் என்கிற மந்திரவாதி தயாராகிறான். அப்பொழுது பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வாயை திறக்கிறான். எதுக்கு வாயை திறக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு வாயை திறக்கிறான். திறந்த போது கர்த்தர் என்ன பண்ணினாரு தெரியுமா? அவனுடைய வாயில வந்த வார்த்தையை மாத்தி விட்டுட்டாரு. மாத்தி விட்டுட்டா என்ன வருது? ஆசீர்வாதமா வருது வெளியில. வாயை திறந்து சாப வார்த்தை வரும்னு பார்த்தா வாயை திறந்த என்ன வார்த்தை வருது? ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் வருது. சாபன்ற வார்த்தை வரவே
மாட்டேங்குது. வாய திறக்கிற சபிக்கிறான்னு கர்த்தர் நாக்க திருப்பி விட்டுட்டாரு. திருப்பி விட்டா ஆசீர்வாதமா அனுசரி வாயை திறந்து வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வருகிறது. அதைத்தான் இப்ப நான் வாசிக்க போறேன். 3 இடங்கள்ல போய் அவன் சபிக்கிறான் இல்லையா, 3 இடத்துல மேல நின்று அங்கிருந்து பார்த்து சபிக்கிறதுக்கு போறான் இல்லையா, அந்த 3 இடத்துலையும் அவன் சபிக்காம ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சான். அந்த 3 இடத்துல தான் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 23ஆம் அதிகாரம், என்னாகமம் 23 7 முதல் 10 வரைக்கும். 7 முதல் 10 வரைக்கும். அப்பொழுது பிலேயாம் தன் வாத்தியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலையிலுள்ள ஆராமிலிருந்து அழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோப்பை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது ஆஸ்தே வர்றீங்களா? வெறுக்காது எப்படி? கண்மலையிலிருந்து, கண்மலையின் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதியாரோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யாக்கோப்பின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பதை போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவை போல் இருப்பதாக என்றான். சபிப்பதற்கு வாயை திறக்கிறான். ஆனா என்ன வருது வாயில? வாயில என்னங்க வருது? அங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வசனத்துல, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? அப்ப விவரம் என்னன்னா, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கல, என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறாரு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வெறுக்கல, அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சபிக்கல, உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் உங்களை வெறுக்கல, தேவன் உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். எத்தனை இது விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் மேல என்ன செய்யறாரு? பிரியமா இருக்கிறாரு. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறாரு. கர்த்தர் உங்களை வெறுக்கல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை சபிக்கல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எவ்வளவு சந்தோஷமான செய்திங்க. கர்த்தர் உங்களை வெறுக்கலங்க. இன்னைக்கு மனுஷன் வெறுத்துறான். கருப்பா இருந்தா வெறுத்துறான், குட்டையா இருந்தா வெறுத்துறான், ஒல்லியா இருந்தா வெறுத்துறான், தலையில முடியலன்னா வெறுத்துறான். அதான் முடியெல்லாம் காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. என்னென்னமோ போட்டு தடவி கிடவி காப்பாற்ற வேண்டியது இருக்குது. ஏன்னா வழுக்க மாட்டையாச்சு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ வழுக்க மாட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ குட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ வெள்ளியா இருந்தாலும் பரவாயில்ல, உன்ட ஒண்ணுமே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். எனவே இந்த பிலேயாம் என்கிற மந்திரவாதி சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான். வாயில சாபமே வர மாட்டேங்குது, ஆசீர்வாதம் தான் என்ன செய்கிறது? வருகிறது. ஆசீர்வாதம் தான் வருகிறது. இப்ப பாருங்க, ஆசீர்வாதம் வார்த்தையை கொட்டி தீர்த்துட்டான். கொட்டி தீர்த்த உடனே இந்த பாலாக ராஜா பாருங்க, இந்த பிள்ளைய பார்த்து சொல்றான், என்னையா அவனுடைய வம்பா போச்சு, உன்னை சபிக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன், உன்னைய சபிக்கிறதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தேன், நீ பாட்டுக்கு வாயை திறந்து மலை 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 மலைன்னு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி வைராம் பாருங்க. ஆசிப்போம் 11ஆம் வசனம். 11. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர்? என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றார். ஏயா, உன்னை சபிக்கிறது கூட்டிட்டு வந்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிய, என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற நீரு அப்படின்னு சத்தம் போடுறான். அவன் சொல்றான், நான் என்னையா பண்றது, நான் வாய சபிக்கிறது தான் திறக்கிறேன், ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு, என்னால ஒண்ணும் பண்ண முடியவே முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்றான். எத்தனை விளங்குச்சு? விளங்குச்சா? எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை யார் என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. சபித்தாலும் அது பலிக்கவே பலிக்காது. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை விசுவாசிக்கிறீங்க?
பாஸ்டர் அந்த பொம்பளையார் வந்து எங்க வீட்டு வாசல் நீ நாசமா போவீன்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொன்னாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க சொல்றது இருக்கட்டுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அதுலதான் விஷயமே இருக்குது. அதுதான் விஷயமே இருக்குது. நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் வந்து 1000 பேர் வந்து இந்த பக்கத்தில் நின்று என்னை சபிச்சாலும் அந்த சாபம் எனக்கு வந்து பலிக்கவே பலிக்காது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். 1000 பேர் வந்து நின்று சபிச்சாலும் அந்த சாபம் என்ன செய்யாது? உங்களுக்கு பலிக்காது. நீங்க பயந்துடக்கூடாது. அவங்க கூட 1000 பேர் இருக்காங்களே, என் கூட யாருமே இல்லையே. நான் சொல்றேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின பெரியவர் கூட இருக்கிறாருங்க. அவர் தான் இருக்கிறதே பெரியவர். ஆமென். இந்த 1000 பேரை பார்க்காதீங்க, யார பாருங்க? கர்த்தரை பாருங்க, அவருடைய கல்வாரியை பாருங்க, அவருடைய ரத்தத்தை பாருங்க. அவர் என்ன செஞ்சார்? உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். அது மட்டும் இல்ல, பாலாக்கு என்ற இந்த ராஜா என்ன சொல்கிறான் என்றால், இந்த மலையில இருந்து நீர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க மாட்டேங்கிறீரு, எனவே வேறொரு இடத்துக்கு வாரும், அங்கே வாரும், அங்கே இருந்து பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபிப்பீர் என்று இந்த பிழையாம என்ன செய்யறான்? இன்னொரு மலைக்கு கூட்டிட்டு போறான். இந்த மலையிலிருந்து பார்த்தாதான் இவங்களை சபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை வரவே மாட்டேங்குது. அந்த மலையிலாவது வந்து நின்று பாரியா, அங்கிருந்து பார்த்தாவது இந்த மக்களை சபிக்கலாம், சபிக்கிறது உனக்கு தோணும், கொஞ்சம் நீ அங்க வா அப்படின்னு சொல்லி அந்த மலைக்கு கூட்டிட்டு போறான். அந்த மலைக்கு கூட்டிட்டு போறான். கவனிங்க, அங்க போய் நின்னாலும் சாபம் வர மாட்டேங்குது. என்னதான் வருது? ஆசீர்வாதம் தான் வருது. சாபம் வர மாட்டேங்குது, ஆசீர்வாதம் தான் வருது. அந்த மலையில போய் என்ன சொல்றான்? வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரைக்கும். 18 முதல் 24 வரைக்கும். அப்பொழுது பிழையாம் தன் வாத்தியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. அவர் யாக்கோப்பிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் இன்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோப்பையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எலும்பும் பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும், படுத்துக் கொள்வது இல்லை என்றான். விளக்கமே தேவையில்லை நினைக்கிறேன், அவ்வளவு தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. எல்லாரும் என்ன பாருங்க, இப்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, இப்ப குறுக்க வந்து அதை யாரும் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியவே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாருங்க, இப்ப அத வந்து யாரும் என்ன செய்ய முடியாது, வேற பக்கத்தில் திருப்பி விட முடியாது. நம்ம ஊர்ல பாருங்க, கம்மாயிலிருந்து தண்ணி வரும் வயக்காட்டுக்கு, வேற ஆளு அந்த தண்ணியை வெட்டி வேற வயக்காட்டுக்கு திருப்பி விட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்க, அது அங்க போய் பாஞ்சுக்கிட்டு இருக்கு தண்ணி. அந்த மாதிரி பாருங்க, ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, வேற பக்கத்தில் திருப்ப முடியவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்து விட்டார், ஆசீர்வதித்து விட்டார். 23ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கிறோம், மந்திரவாதமும் இல்ல, குறி சொல்லுதலும் இல்ல. எனவே உங்க வீட்டுக்கு விரோதமா யாராவது செய்வனையோ பிள்ளைசனையோ வச்சா அது பலிக்காது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் அது மலையாள மாந்திரியமா, மலையாள மாந்திரியமாவது தெலுங்கு மாந்திரியமாவது, அது பலிக்காது, அது பலிக்கவே
பலிக்காது. எல்லா மந்திரவாதத்தை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இதை விசுவாசிக்கணுங்க. பாஸ்டர் அவங்க 2 முட்டையை ஓதி அப்படியே வீட்டு வாசல உடைச்சு போட்டு போயிட்டாங்க. ஏறி மிதிச்சுட்டு போயிடுங்க நீங்க பாட்டுக்கு. காலை கழுவிட்டு நீங்க பாட்டு வேலையை பாருங்க. விளக்கமாற வச்சு கூட்டி தள்ளி போட்டு நீங்க பாட்டு போயிடுங்க. பாவம் 2 முட்டை வேஸ்ட் ஆகி போச்சு. ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு தான் நல்லா இருந்திருப்பாங்க. ஆம்லெட் பாருங்க, முட்டையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சரியான ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். வீட்டு வாசல்ல முட்டை கடந்துச்சு பாஸ்டர், அது பாவம் சின்ன பிள்ளை யாராவது தெரியாம கீழே போட்டுருக்கு, தவறி உடஞ்சிருந்திருக்கும். உடனே இவங்க என்ன முடிவுக்கு வந்துருவாங்க, யாரோ ஓதி என் வீட்டு வாசல் என்ன செஞ்சாங்க போட்டுட்டாங்க. இவங்களுக்கு 10 நாளைக்கு தூக்கம் வராது. 10 நாளைக்கு தூக்கம் வராது. கர்த்தர் சொல்றாரு, நல்லா தூங்கு, படுத்து, நல்லா படுத்து தூங்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பாஸ்டர் மைய தடவி விட்டாங்களாம். மைய தடவினாலும் சரி, என்னத்தை தடவினாலும் சரி, அது வேலை செய்யவே செய்யாது. எனக்கெல்லாம் இந்த பயமே கிடையாது. எனக்கெல்லாம் பாருங்க இந்த பயமே இல்லை. உண்மையாவே சொல்றேன், எனக்கு இந்த பயமே கிடையாது. சிலருக்கு தான் இந்த பயம் உள்ள போட்டு அப்படியே உருண்டுகிட்டு இருப்பாங்க, அப்படியே உருண்டுகிட்டு இருப்பாங்க. அது பாஸ்டர், இது பாஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. நான் சொல்றேன், விசுவாசியுங்கள். எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதை யாரும் திருப்ப முடியாது. அவர் என்னில் அக்கிரமம் காண்கிறதில்லை, என்னில் குற்றம் பார்க்கிறதில்லை. ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். இந்த வேத பகுதியெல்லாம் அடிக்கடி எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும், திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த வசனங்களை எல்லாம் திரும்ப திரும்ப இவ்வாறு சொல்ல ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நான் சொல்றேன், எந்த தீங்கு உங்களுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்ல, இந்த பாலாக் என்கிற ராஜா என்ன செய்யறான் என்றால், இப்ப 2வது டைம் ஆயிடுச்சு. முதல் டைம் போய் நிறுத்தின இடத்துலயும் சாபம் வரல, இப்ப 2வது இடத்துல கொண்டு நிப்பாட்டினாலும் சாபம் வரல. இந்த பாலாக் ராஜா சொல்றான், என்னையா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, இந்த மக்களை நீ சபிக்கவே மாட்டீரா, இங்க நிறுத்தினாலும் சபிக்க மாட்டீரு, அந்த மலையில வச்சு நின்று சபிக்க சொன்னாலும் சபிக்க மாட்டேங்கிறீரு. சரி வா, அந்த அங்க ஒரு மலை இருக்குது, அந்த மலையில மேல நின்று இந்த இஸ்ரேல் மக்களுடைய கடைசி பாளையத்தை பாரு, அங்க பார்த்தாவது உனக்கு என்ன செய்யட்டும், சாபம் வரட்டும், அங்க பார்த்தாவது கொஞ்சமாவது சபியா அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்? சில ஆட்கள் பாருங்க, இதை நான் பார்த்துருக்கிறேன், அந்த ஊர்ல ஏன்டி நல்லா செய்வன வைப்பாங்களாம் அப்படின்னு அங்க கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் கூட்டிட்டு வந்து ஒண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னொரு ஊருக்கு போய் அங்க போய் வச்சு பார்ப்பாங்க, அங்க வச்சாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னொரு ஊருக்கு போய் வச்சாலும் அங்க போய் என்ன செய்ய மாட்டேங்குது, வச்சாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? இவனை வழங்க மாட்டேங்குது. அவனுக்கு செய்வனை வைக்க போறானே, அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு காரியம் விளங்க மாட்டேங்குது. என்ன வச்சாலும் இவனுக்கு இது வேலை செய்யாது, இவங்க நல்லாதான் இருப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேங்குது, அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. உங்களுக்கு விளங்கணும், அதான் சொல்ல வர்றேன், உங்களுக்கு விளங்கணும். ஊரே சேர்ந்து உங்களுக்கு விரோதமா செய்வனை வச்சாலும் அது பலிக்காது. ஏன்னா இந்த ஊரை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த ஊரை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். எனவே பாருங்க, நீர் இந்த மலையிலிருந்து பார்த்தால் இஸ்ரவேல் மக்களை சபிக்க மாட்டீரு, எனவே வேற இடத்துக்கு வாரும், அங்க பார்த்தாவது இஸ்ரவேல் ஜனங்களை நீர் சபிப்பீர் என்று பாருங்க. அந்த மலைக்கு அழைச்சிட்டு போறான். கவனிங்க, அங்க போய் நின்று பார்த்தாலும் என்னதான் வருது, சாபம் வர மாட்டேங்குது. அங்க போய் நின்னாலும் என்னதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. திருப்புவோம், அந்த பகுதிக்கு திருப்புவோம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும். என்னாகமம் 24 1 முதல் 9 வரைக்கும். எல்லாரும் கவனிச்சுட்டு வாங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. யாரு கண்டபோது? பிலேயாம் யாரு? ஒரு மந்திரவாதி, ஒரு மந்திரவாதி. பிலேயாமுக்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிப்பது தான் யாருக்கு பிரியம்,
கர்த்தருக்கு பிரியம். இவங்களை சபிக்கிறது வந்து கர்த்தருக்கு பிரியம் கிடையவே கிடையாது. என்ன வந்தாலும் சரி இவனா ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லி யாருக்கு விளங்கிருச்சு? மந்திரவாதிக்கு விளங்கிருச்சுங்க. மந்திரவாதிக்கு விளங்கிருச்சு. உங்களுக்கு விளங்குச்சா? எத்தனைக்கு விளங்குச்சு? விளங்கணுங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கிருச்சா? உங்களுக்கு விளங்குனது என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வாசிக்கிறேன். பிழையாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல், நிமித்தம் பார்க்க போகாமல்னா சகுனம் பார்க்க போகாமல் என்று அர்த்தம். இன்னைக்கு சில சகுனம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சகுனம் பள்ளி கிச்சு 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 கத்தக்கூடாது. இவனுக்கு வயிறுலாம் அடி பிடிங்கிற இன்னைக்கு வகுத்தாலே போயிடும் பாருங்க. பாஸ்டர் அப்படி அந்த மூளையில கத்துது, அந்த மூளையில கத்துனாதான் சண்டை வருது என் வீட்டுக்குள்ள. உங்க வாயை மூடுன்னு சொல்றேன். உங்க வாயை மூடுனீங்கன்னாவே சண்டை நின்றும். அங்க அந்த அந்த கெவிலி கத்துது பாருங்க பாஸ்டர், அங்க ஆரம்பிச்ச சண்டை கடைசியில் எங்க வீட்டுல தான் வந்து முடியும். மக்கள் பாருங்க எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. எங்க அப்பா வீடெல்லாம் வாடகை விட்டு பாருங்க நிறையா. நாங்க ஒரு வீட்டுல இருந்தோம், ஒரு லைனா இருக்கும் வீடு, சுத்தி இப்படி வீடு இருக்கும். இங்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இங்கிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கும். எங்க அப்பா வாடகைலாம் விட்டுருந்தாரு. அந்த வீட்டுல ஒரு ஃபேமிலி குடி இருந்தாங்க, ரசிக்கப்படாதவங்க தான். அவங்க சொல்லுவாங்க, இந்த மூலையில அந்த கெவிலி கத்துச்சுன்னா சண்டை முதல் வீட்டுல ஆரம்பிச்சு அடுத்த வீட்டுல ஆரம்பிச்சு அடுத்த வந்து லயனா ஒரு வீட்டுல வந்து கரெக்டா 11 மணிக்கு அந்த வீட்டுல சண்டை முடிஞ்சிடும். எப்படி அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு வருஷமா அந்த வீட்டுல குடியிருந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கெவிலி இந்த மூலையில கத்துச்சுன்னா சண்டை இந்த வீட்டுல ஆரம்பிச்சு அடுத்த வீட்டுல ஆரம்பிச்சு அடுத்த வீட்டுல ஆரம்பிச்சு அடுத்த வீட்டுல ஆரம்பிச்சு கரெக்டா அடுத்த வீட்டுல எங்க எத்தனை மணிக்கு முடியும்? 11 மணி 12 மணிக்கு முடியும். அது வரைக்கும் இந்த காம்பவுண்ட்ல எவனும் தூங்க முடியாது. ஏன்னா எல்லாரும் தண்ணி போடுறவன் சண்டை வருமா வராதா? இங்க எதுக்கு இந்த கெவிலி போய் குத்து சொல்லுவானே? எல்லா பேரும் குடிக்கிறவனா குடியிருக்கிறான் வீட்டுல. குடிக்கிறவன் சண்டை வருமா வராதா? ஆனா எங்க போய் முடிச்ச போடுறாங்க பாருங்க, அந்த பள்ளி மேல போய் முடிச்ச போடுறாங்க பாருங்க. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், இந்த செய்வன புள்ளி சூனிய மந்திரவாதம் சகுனம் பார்க்கறது, கைரேகை பார்க்கறது, குறிகாரனை பார்க்கறது, இதெல்லாம் நீங்கள் குழி தோண்டி புதைக்க வேண்டும். புதைக்கலைன்னா மண்டை உருண்டுரும். நான் சொல்றேன், நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், மண்டை குழம்பி போயிடும். நான் சொல்றேன், இதெல்லாம் ஒழிச்சு கட்டிடணும், புதைச்சிடணும் இயேசு நாமத்தில் தூக்கி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மண்டை குழம்பி போயிடும், நிம்மதி கெட்டு போயிடும், தூக்கம் வராது. தூக்கி எரிஞ்சிச்சு கர்த்தர் மேலே விசுவாசம் வையுங்கள். அவருடைய கல்வாரி மேலே, அவருடைய ரத்தத்தின் மேலே, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வையுங்கள். நான் சொல்றேன், நிம்மதியை படுத்து தூங்கலாம். எங்களுக்கு இந்த பயம் கிடையவே கிடையாது. எங்களுக்கு இந்த பயமே கிடையாது. நாங்க இதுவரைக்கும் எவனி போனதும் கிடையாது. நோட்டத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் வெளிச்சம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அதை எதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது, உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாசிக்கிறேன். நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே என்ன செய்திருக்கிறதா? பாளையம் இறங்கி இருக்கிறதா. எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு என்ன பாருங்க. அது என்ன கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறது, கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இது என்ன ஒன்றும் புரியலையே பாஸ்டர், வழங்குற மாதிரி சொல்றீங்க. நீங்க பழைய ஏற்பாட்டு நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க சொன்னார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சுத்திலும் தான் இஸ்ரவேல் மக்கள் குடியிருந்தாங்க. பாளையத்துல குடியிருக்கிறாங்க. பாளையத்து வழியா அவங்க வந்து கானான் தேசத்துக்கு போறாங்க. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். பாருங்க, கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி. ஒவ்வொரு பகுதியில் எத்தனை கோத்திரம் குடியிருக்கிறாங்க? என்னங்க, எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். ஒவ்வொரு 12 கோத்திரம்னா ஒவ்வொரு தசைக்கு எத்தனை? முன்னாங்க 12. அப்போ ஒவ்வொரு திசையில எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க? 3 கோத்திரங்கள் குடியிருக்கிறாங்க இல்லையா? யூதா கோத்திரம், லேவி கோத்திரம், இசக்கார் கோத்திரம், பென்னியமின் கோத்திரம், இப்படி 12 கோத்திரங்கள். மையத்துல எது இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. நல்லா கவனிங்க. மேல 3 கோத்திரம், இந்த பக்கத்துல 3 கோத்திரம், இந்த பக்கத்துல 3 கோத்திரம், இந்த பக்கத்துல மேல கோத்திரம்.
மலை உச்சியில இருந்து அங்க இருந்து பார்த்தா இப்ப என்ன தெரியும்? ஒரு சிலுவை தான் தெரியும். அங்க என்ன தெரியும்? என்னங்க தெரியும்? சிலுவை தான் தெரியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து கோத்திரங்களின் படியே பாளையம் இருக்கிறதை அவன் கண்டான். அப்ப என்ன சொல்றாங்க வேத வல்லுநர்கள்? கல்வாரி சிலுவையே என்ன செஞ்சாங்க வந்து இந்த பிழையாம் பார்த்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் யார் என்றால் அவர்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? இங்க யார் இருக்கா? தேவாதி தேவன் அவர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறார். அகில உலகத்திலையும் பாருங்க ஏராள இடங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் போய் தேவன் வாசம் பண்ணல. ஆனா தேவாதி தேவன் எங்க வாசம் பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தான் அவர் வாசம் பண்ணினார். எனவே பாருங்க, அங்க ஏறெடுத்து பார்க்கிறான். ஏறெடுத்து பார்த்தான் பாருங்க, கல்வாரி சிலுவையை அங்க என்ன செய்யறான்? பார்க்கிறான். பார்த்துட்டு பாருங்க ஒவ்வொரு காரியமா சொல்லிக்கிட்டே அவன் வர்றான். வாசிக்கிற பாருங்க 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் வாத்தியத்தை எடுத்துரைத்து பேயேரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். உங்க கூடாரத்தை பத்தி தான் பேசுறாரு, உங்க வீட்டை பத்தி தான் பேசுறாருங்க. உங்க வீடு எப்படி இருக்குதான்? சத்தத்தை காணோம். அழகா இருக்குதாங்க. உங்க வீட்டை பத்தி தான், உங்க வீட்டை பத்தியான ஒரு படம். இதை டெய்லி சொல்லுங்க, என் வீடு ரொம்ப அழகா இருக்குது, என் வீடு ரொம்ப அழகா இருக்குது. வாசிக்கிறேன். அவைகள் பரவி போகிற ஆறை போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜா ஆகாவை பார்க்கிலும் உயருவான், அவர்கள் ராஜ்யம் மேன்மையடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்டம் சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கிடக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். விளக்கமே தேவையில்லை இந்த வேத பகுதிக்கு, அவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை சபிப்பது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது, நம்மை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். பக்கத்துல நம்ம கையப்படி சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். விளங்கிருச்சா? உங்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. எனவே எத்தனை மந்திரவாதிகள் வந்து நம்மை சபித்தாலும் அந்த சாபம் நமக்கு பலிக்கவே பலிக்காது, அது அவனுக்கு தான் பலிக்கும். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டு போய் விடுவார்கள். அப்ப ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் என்ன பாருங்க. பாஸ்டர், அந்த பொம்பளை வந்து நீ மண்ணா போய் நீங்க பார்த்து சொல்லிட்டா, இப்ப நீங்க சொல்லுங்க, அது உங்களுக்கு பலிக்குமா அவங்களுக்கு பலிக்குமா? ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். உங்களை பார்த்து மண்ணா போவேன்னு சொன்னவன், சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, அவனும் மண்ணாய் நாசமா போவேன்னு உங்களை பார்த்து சொன்னவன் அவன் என்ன செஞ்சிருவான் கடைசியில? விளங்குதா? ஆனா உங்களை பார்த்து அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாவே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். உங்களை பார்த்து நல்லா இருக்குடையா பாவம் அப்படின்னு சொன்னா கூட அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும். ஆனா உங்களை பார்த்து சபிச்சா
பாவம் அவன் தான் பாவம். அவனை பார்த்து பரிதாபப்படுறேன், அவனை பார்த்து என்ன செய்யறேன் நான், பரிதாபப்படுறேன். ஏன்பா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா கூட நல்லா இருந்திருப்ப, என்னைய போய் பார்த்தா நீ சபிக்கணும், என்னைய சபிச்சா நீ என்ன ஆயிடுவ, கடைசியில நீ சபிக்கப்பட்டு போயிடுவ. எனவே நீ வாயை சரியா வச்சுக்கிறது நல்லது. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்களாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தர் என்ன செஞ்சார், ஏற்கனவே என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை யார் என்ன செய்ய முடியாது, சபிக்க முடியவே முடியாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. எத்தனை பேர் வந்து மந்திரவாத வச்சாலும் அது எனக்கு பலிக்கவே பலிக்காது, அது வேலை செய்யவே வேலை செய்யாது. அது பாருங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும். அது தகுடு வேலையா இருக்கட்டும், மை வேலையா இருக்கட்டும், மருந்து வேலையா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், என்னை ஒண்ணும் பண்ண முடியவே முடியாது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அது மட்டும் இல்ல, கவனிங்க, இந்த பிழையாம் இடத்துல கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தாரு. அதாவது இந்த பாலாகராஜா இருக்கிறானே, இவன் போய் பிழையாம கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்த பிறகுதான் இந்த 3 இடத்துல வந்து சபிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாலேயே அவன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே கர்த்தர் பாருங்க இந்த பிழையாமட்ட சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா? வாசிப்போம், அந்த வசனத்தை வாசிப்போம். 22:12 22:12 இஸ்ரவேலரை நீ வந்து சபிக்க கூடாது, ஏன்னா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. 22:12 வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு தேவன் பிழையாமை நோக்கி, நீ அவர்களோடே போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். கர்த்தர் முதல்ல சொல்லிட்டாரு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அப்புறம் வம்பாதான் வந்தான் கிளம்பி, பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு. ஆனா அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, அவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவரே சொல்லி இருக்கிறாரு. இப்ப விஷயம் என்னன்னா, இதை நாமும் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இதுதான் விசுவாச அறிக்கை, இதுதான் விசுவாச அறிக்கை. கர்த்தர் சொல்லிட்டாரு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். எனவே நானும் சொல்லுகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமென். இதுதான் விசுவாச அறிக்கை. இப்படிதான் நீங்க சொல்லணும். கர்த்தரே சொல்லிட்டாரு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. இப்ப நானும் சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. ஆமென். அது மட்டும் இல்ல, பாருங்க, கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. திருப்பி கொள்ளும், கலாத்தியர் 3:13 வாசிக்கிறேன், கவனியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து யாருக்காக சாபமாகி? நமக்காக சாபமாகி. எங்கே சாபமானார்? கல்வாரி சிலுவையிலே சாபமானார். எப்பொழுது சாபமானார்? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்பதாக சாபமானார். சரி, எதற்காக சாபமானார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. கிறிஸ்து நமக்காக சாபமானார். எதற்காக சாபமானார்? நமக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. எனவே சிலுவையில் நடந்தது என்னவென்றால், பிதாவாகிய தேவன் நம்முடைய சாபத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேலே சுமத்தி அவரை சாபமாக்கினார். அது மட்டுமல்ல, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்து நம்மேலே சுமத்தி நம்மை ஆசீர்வதித்து விட்டார். இதுதான் சிலுவையில் நடந்தது, இதுதான் சத்தியமாகும். ஆகவே இயேசுவை சாபமாக்கினது எவ்வளவு உண்மையோ அதை போலவே நம்மை ஆசீர்வதித்திருப்பதும் உண்மையாகும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க கிறிஸ்து எனக்காக சாபமானார் சொல்லி? அது ஒத்துக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக சாபமானார் என்பதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை என்ன செஞ்சுதான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்காக தான் அவர் சாபமானார். உங்க சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களோட கொடுத்துட்டாரு. இல்லைங்க சார்? உங்க சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன செஞ்சாரு? உங்களுக்கு கொடுத்துட்டாரு. எனவே பாருங்க, இன்றைக்கு நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க வீட்டுல சாபம் கிடையவே கிடையாது. 1000 பேர் வந்து, உங்க சொந்தக்காரவங்க, சித்தி, மதினி, இவங்கெல்லாம் வந்து உங்க வீட்டுல அப்படியா அப்படி எனக்கு சொன்னாங்க, நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்பவே நம்பாதீங்க.
ஆட்டை வச்சுட்டு போட்டோம், ஒன்றும் வேலை செய்யாது, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு நைட்லாம் உட்காந்து அழுகாதீங்க. மந்திரிச்சிட்டாங்களா, செய்வனை வச்சுட்டாங்களா, அந்த மூலையில வச்சிருக்கிறாங்களா, கடப்பறை போட்டு தோண்டுவோமா, வாங்க மம்முட்டி தூக்கிட்டு வாங்க சொல்லி போட்டு உருண்டுகிட்டு இருக்காதீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்து எனக்காக சாபமாக இருக்கிறாரு, என் சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நான் வந்து சபிக்கப்பட்டவன் கிடையாது, இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். வாசிப்போம் எபேசியர் 1ஆம் அதிகாரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதித்திருக்கிறாரா, ஆசீர்வதிக்க போறாரா? என் பைபிள் என்ன போட்டிருக்குது? ஆசீர்வதித்திருக்கிறார் போட்டிருக்குது. உங்க பைபிள் என்ன போட்டிருக்குது? ஆசீர்வதிக்க போறாரு, என்னைக்காவது ஒரு நாள் ஆசீர்வதிப்பாரு அப்படி போட்டிருக்குதா? இல்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்கிற ஒரு ஆங்கில வேதாகமத்திலே எப்படி வந்திருக்கிறது என்றால், எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும். எனவே எத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தான். ஆமென். அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மனதுக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வாயினால் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். எல்லாம் சொல்லுவோம். தேவன் என்னை எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். எல்லா ஆசீர்வாதம். எத்தனை ஆசீர்வாதம்? எல்லா ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்து விட்டார்? உங்களுக்கு கொடுத்து விட்டார். இப்போ ஒரு காரியத்தை கவனிங்க. சிலருக்குள்ள ஒரு பெரிய பயம். என்ன பயம்னா, பாஸ்டர் இந்த தலைமுறை சாபம் சொல்றாங்களே, அது என்ன? ஒரு வாரம் சொன்னேன் இல்லையா, அடுத்த வாரம் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த தலைமுறை சாபம்னு சொல்றாங்களே, அதை நினைச்சாதான் பயமா இருக்குது. ஏன்னா இது ஏன் வந்து மக்கள் மத்தியில் குழப்பமா இருக்குன்னா, சில பாஸ்டர்களே வந்து இப்படி குழப்பி விட்டு போயிடுறாங்க. எப்படி குழப்பி விடுறாங்கன்னா, சிஸ்டர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு சாபம் கிடையாது, ஆனா உங்க புருஷன் வெளியே வந்த சாபம் உங்க வீட்டுக்குள்ள தானே இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை குழப்பி, பயப்படாதீங்க, உங்களுக்காக அடியேன் 21 நாள் உபவாசம் போட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? அப்பதான் நீங்க காணி கொடுப்பீங்க. எத்தனை விளங்குச்சு? சில காரியங்களை உங்களுக்கு ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நீங்க நாளைக்கு ஏமாந்துடக்கூடாது எங்கேயாவது போய். அதனால என் பிள்ளைகளுக்கு நான் சில காரியங்களை சொல்லிதான் ஆகணும். அதனால புரிஞ்சுக்குங்க. சில ஆட்கள் இப்படி வருவாங்க, பேக்கை தூக்கிட்டு வருவாங்க. கத்தர் உங்க வீடை தானே எனக்கு காண்பித்தார் நேற்று சொப்பனத்திலே. கத்தர் தான், கத்தர் நேற்று நைட்ல உங்க வீடு தான் கத்தர் காமிச்சார் சிஸ்டர், அதனால உங்க வீட்டுக்கு நான் நேரம் வந்திருக்கிறேன் பிரதர். என்னாச்சு என்ன? உங்க வீட்டுல அந்த மூலையில தகுடு வச்சிருக்கிறாங்க, செய்வனை வச்சிருக்கிறாங்க, அதை கத்தர் எனக்கு காமிச்சாரு. என்ன செய்யலாம் பாஸ்டர்? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம் பிரதர், நான் உங்களுக்காக உபவாசம் போட்டு செய்யறேன், ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயத்தை உண்டாக்கி, வேதனை உண்டாக்கி என்னத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் கவனிங்க. தலைமுறை சாபத்துக்கு இயேசு கல்வாரி சிலுவையிலே முடிவு கட்டி விட்டார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். முதலாவது, ஏதோ ஒரு சில சாபத்துக்கு மாத்திரம் இயேசு முடிவு கட்டல, ஒரு சில சாபத்தை மாத்திரம் அவர் சுமக்கல, தலைமுறை சாபத்துக்கும் கத்தர் செய்து விட்டார், முடிவு கட்டி விட்டார். பரம்பரை சாபம், அப்பா வழியில வர சாபம், புருஷன் வழி வீட்டு வரக்கூடிய சாபம், என்னென்ன சாபம் இருக்குதோ எல்லா சாபத்துக்கும் கத்தர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? முடிவு கட்டி விட்டார். எனவே உங்க தாத்தாவோ, உங்க பாட்டனோ, உங்க பூட்டனோ, உங்க தகப்பனாரோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாபத்தினால அவங்க ஒண்ணுமில்லாம கூட போயிருந்திருக்கலாம், ஒருவேளை செத்து கூட போயிருந்திருக்கலாம் அந்த சாபத்தினால. நீங்கள் அந்த சாபத்துக்கு இரையாக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க நல்லா இருக்கலாம், நீங்கள் பிழைக்கலாம், நீங்கள் வாழ்ந்து சுகமா இருக்கலாம்.
ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி அந்த சாபத்திலிருந்து உங்களை நீங்களாக்க என்ன செய்து விட்டார்? மீட்டு விட்டார். என்ன செய்து விட்டார்? ஏதோ ஒரு சில சாபத்தில் இருந்து மாத்திரம் கிடையாதுங்க, இந்த தலைமுறை சாபத்தில் இருந்து கர்த்தர் என்ன செய்து விட்டார்? உங்களை மீட்டு எடுத்து விட்டார். யோவான் 19:28 முதல் 30 வரைக்கும் வாசிக்கிறேன், கவனிங்கள். 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கிங்க, 28 முதல் 30 வரைக்கும். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இங்க கவனிச்சு வாங்க. இங்கே 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. எத்தனை முடிஞ்சு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் என்ன பாருங்க, எத்தனை முடிஞ்சிச்சு? எல்லாம் முடிஞ்சிச்சு. அதாவது மனுஷனுக்காக நான் என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு இயேசு. முடிச்சிட்டேன்னு சொன்னாரா? முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சு, அவ்வளவுதான். முடிஞ்சா முடியலையா? மனுஷனுக்காக இயேசு என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் எங்க செஞ்சு முடிச்சிட்டாரு? கல்வாரி சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப எல்லாம் கவனிங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உடனே இயேசு ஆவி விட்டு மறிச்சிருக்கலாம்ல? மறிச்சிருக்கலாம், மறிச்சிருக்க கூடாதா? மறிக்கல. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே காடி வைக்கப்பட்டிருந்தது. என்ன வைக்கப்பட்டிருந்தது? காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்திலே என்ன செய்தார்கள்? நீட்டி கொடுத்தார்கள். இந்த காடி இல்லையா, இயேசு பாருங்க, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? சிலுவையில மறிச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்ப அந்த காடி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காடியை வாங்கி என்ன செய்யறாரு? இயேசு குடிக்கிறாரு. கடற்காலான்ல தோய்த்து ஒரு குச்சியில மாட்டி அதை முக்கி என்ன செய்றாங்க? இயேசுக்கு கொடுக்குறாங்க. அதை இயேசு குடிக்கிறாரு. நல்லா கவனிச்சு வாங்களே. இந்த காடி என்பது என்னன்னா புளிப்பான திராட்சை ரசம். திராட்சை பழம் சாப்பிட்டுருக்கீங்க இல்லையா? காயை சாப்பிட்டுருக்கீங்களா? ஏன் சாப்பிட முடியாது? பல்லு கூசிரும், கண்ணு திறக்க முடியாது, பல்ல ஆடி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப எல்லாம் கவனிங்க, உன் முகத்துல அடிபட்டு காயம்பட்டு ரத்தம் வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் இந்த காயான திராட்சை ரசத்தை புளிஞ்சு விட்டா எப்படி இருக்கும்? துடிச்சு செத்துருவான் ஆளு, துடிச்சு செத்துருவான். அந்த காடியை தான் இயேசு வாங்கினார். எத்தனை விளங்குகிறது? எல்லாம் கவனிங்க, அந்த காடியை தான் இயேசு வாங்கினார். பழைய ஏற்பாட்டில் ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பழமொழினா, பிதாக்கள் சாப்பிட்டார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிட்டுன்னு. அப்பா செஞ்ச தப்புக்காக யார் தண்டிக்கப்படுறா? பிள்ளைகள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பழமொழி சொல்லப்பட்டுச்சு. அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்பா செஞ்ச தப்புக்காக யார் தண்டிக்கப்பட வேண்டியது? பிள்ளைங்க தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, அதுக்கு நான் முடிவு கட்டாம நான் மறிக்க மாட்டேன். அதுக்கு முடிவு கட்டாம இன்னைக்கு நான் சிலுவையில செய்ய போறது கிடையாது, மறிக்க போறது கிடையாது என்று சொல்லி பாருங்க, அந்த கடற்காரான இயேசு வாங்குகிறார். ஏற்கனவே இயேசுவின் சரீரத்தில் அடி முகமுகம் பிஞ்சு தொங்கிக்கிட்டு இருக்குது. அதுல கொண்டு போய் எதை வைக்கிறாங்க? இந்த கடற்காலான இந்த புளிப்பான திராட்சை ரசத்தை வைக்கிறாங்க. இயேசு என்ன மாதிரி துடிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதை வாங்கின பிறகுதான் சொல்றாரு, முடிந்தது. என்ன முடிஞ்சிச்சு? இந்த தலைமுறை சாபத்துக்கு முடிவு கட்டிட்டேன்னு சொல்றாரு இயேசு. தலைமுறை சாபத்துக்கும் முடிவு கட்டிட்டேன். ஒன்னே ஒண்ணு பாக்கியா இருந்துச்சு, அதுக்கு நான் முடிவு கட்டிட்டேன். இனி எல்லாரும் நல்லா இருக்கலாம். என்னை விசுவாசிக்கிற எல்லாரும் என்ன செய்யலாம்? இந்த தலைமுறை சாபத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் நன்றாக இருக்கலாம் என்றுதான் இயேசு என்ன செய்யறாருங்க சொல்லுகிறார். எத்தனை விளங்கிருச்சு? இயேசு எல்லா சாபத்தையும் அவர் சுமந்து தீர்த்தாரு. அது மாத்திரமல்ல, இந்த தலைமுறை சாபம், இந்த பரம்பரை சாபத்துக்கும் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? முடிவு கட்டிட்டாரு. எனவே தலைமுறை சாபத்தை குறித்து யாரும் என்ன செய்ய வேண்டிய கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எனவே யாராவது வந்து குழப்பம் வருவாங்க, நீங்க இடம் கொடுக்காதீங்க.
இது தலைமுறை சாபம் சிஸ்டர், இது தலைமுறை சாபம் பிரதர், இது அப்படி பிரதர் இப்படி பிரதர் சொன்னாங்கன்னா அவங்க தான் குழம்பி போய் கிடக்குறாங்க. நீங்க என்ன செஞ்சுறாங்க? ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னா இந்த தலைமுறை சாபத்துக்கும் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செய்து விட்டார்? முடிவு கட்டிவிட்டார். எல்லாம் கரங்க வைத்து சொல்லுவோம். தலைமுறை சாபத்துக்கும் இயேசு கல்வாரி சிலுவையிலே முடிவு கட்டிவிட்டார். எனக்கு இனிமேல் தலைமுறை சாபம் கிடையாது. எனக்கு தலைமுறை ஆசீர்வாதம் தான் இருக்கிறது. ஆமென். இன்னையிலிருந்து உங்களுக்கு தலைமுறை ஆசீர்வாதம் தான். தலைமுறை சாபம் கிடையவே கிடையாது. எத்தனை விளங்கிருச்சு? அது மட்டும் இல்ல, இந்த சாபம் தொலைவதற்கு நீங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொல்லி முடிச்சிருவோம், இப்பதான் நல்லா இருக்கும். தலைமுறை சாபமோ அது எந்த சாபமோ அது தொலைவதற்கு நீங்கள் எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சிலுவையிலே செய்த காரியத்தை நீங்கள் விசுவாசித்தால் போதும். இன்றைக்கு பாருங்க, மனிதர்கள் சாபம் தொலைவதற்கு, பீடைகள் தொலைவதற்கு பலவிதமான பரிகாரங்களை செய்கிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாக நம்முடைய உலகத்திலே நாம் பார்க்கிறோம். தான தர்மங்களை செய்யறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, சில நதிகளில் போய் அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வர்றாங்க. பாருங்க, மந்திரங்கள்லாம் படிக்கிறாங்க, மிருகங்கள்லாம் வெட்டி பலியிடுறாங்க, இன்னும் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார், சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று. எனவே சாபம் தொலைவதற்கு பரிகாரங்களை செய்ய தேவையில்லை. இயேசு செய்து முடித்தவைகளை விசுவாசித்தால் போதும். சாபம் என்ன செய்துவிடும்? தொலைந்து விடும். எத்தனை இயேசு விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏற்கனவே சாபம் தொலைஞ்சிருச்சு. உங்களுக்கு சாபம் கிடையாது, உங்களுக்கு என்னதான்? ஆசீர்வாதம் தான். எத்தனை விளங்கிடுச்சு? எல்லாரும் எழுப்பி இருப்போம், ஜெபிப்போம். எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும், எனக்கு சாபம் கிடையாது, எனக்கு ஆசீர்வாதம் தான். தலைமுறை சாபத்தை நினைச்சு, பரம்பரை சாபத்தை நினைச்சு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புருஷன் வழியா வந்திருக்குதோ, அப்பா வழியா வந்துருச்சோ, அவங்க மூலமா வந்துருச்சோ, இவங்க மூலமா வந்துருச்சோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க வந்து வாயை திறந்து நீ நாசமா போன்னு சொல்லிட்டாங்க, ஒருவேளை அந்த சாபம் நம்மளை பிடிச்சிருச்சோ? பிடிக்காது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் வந்து உங்களை சபிச்சாலும் உங்களுக்கு சாபம் வரவே வராது, உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். இந்த விசுவாசத்தோடு போங்க வீட்டுக்கு. எத்தனை மந்திரவாதி வந்து உங்களை சபிச்சாலும் உங்களுக்கு சாபம் கிடையவே கிடையாது. இதுல உறுதியா நிக்கணும், இதுல வைராக்கியமா நிக்கணும், இதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு சொல்லி பயப்படக்கூடாது. ஒரே நிலையில நில்லுங்கள். கிறிஸ்து எனக்காக சாபமானார், ஏன் சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதை யாருமே திருப்ப முடியாது, அதை யாரும் திருப்ப முடியாது. ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது, என் வீட்டு மேல இருக்குது, என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. சாபம் கிடையாது. எத்தனை பேர் வந்து தகுடு வச்சாலும் அது பலிக்கவே பலிக்காது, வேலை செய்யவே வேலை செய்யாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வாதத்துக்கு என்று அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. தலைமுறை சாபத்து குறித்தான பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக கர்த்தாவே. தலைமுறை ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு உண்டாவதாக, பலிப்பதாக, பயங்கள் நீங்குவதாக. மந்திரவாதத்தை குறித்து, செய்வனை குறித்து, பிள்ளி சினைகளை குறித்து, தகுடு வேலைகளை குறித்து, மருந்து வேலைகளை குறித்தான பயங்கள் பிள்ளைகளை விட்டு இயேசு நாமத்தினாலே நீங்குவதாக.
கர்த்தாவே இந்த வார்த்தையை விசுவாசிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தையை கண்ணை திறந்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் நீர் என்ன செய்து முடித்தீர் என்பதை பார்க்க பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறீரா, அதுக்காக நன்றி. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட